சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் தன்னை அனுமதிக்க மறுப்பதாக தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். வீட்டிற்குள் விஜய் அனுமதிக்க மறுப்பதால் சென்னையில் வீடின்றி தவிப்பதாகவும் சங்கீதா வேதனை தெரிவித்துள்ளார். விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகை ஒருவருடன் விஜய்க்கு கள்ளத் தொடர்பு இருப்பதாகவும் கள்ளத் தொடர்பை கண்டித்ததால் வீட்டில் தனிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தியதாகவும் விஜய் மீது குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோர் ஜோடியாக கலந்து கொண்டது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு ஒன்றை சங்கீதா தாக்கல் செய்துள்ளார். அதில் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரியுள்ள நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் வசிக்க விஜய் அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டால் வழக்கறிஞர்கள் மூலம் விஜய் மிரட்டுவதாகவும் விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளதால் சென்னையில் வசிக்க வீடு இல்லாமல் தவிப்பதாகவும் விஜயின் மனைவி சங்கீதா கூறியுள்ளார். லண்டனில் வசிக்கும் தனக்கு சென்னையில் வீடு இல்லை என்றும் நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் தனக்கு உரிமை உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே நீலாங்கரை வீட்டில் அனைத்து உரிமைகள் மற்றும் வசதிகளுடன் வசிக்க நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு வழங்க வேண்டும் என்றும் சங்கீதா கோரியுள்ளார். விவாகரத்து வழக்கு நடக்கும் காலத்தில் தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய நியாயமான ஜீவனாம்சத்தை விஜய் வழங்க வேண்டும் என்றும் சங்கீதா வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்களில் கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் தனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய உரிமைகளை முறையாக வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.